சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி திதி ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாடு. நமது இல்லத்தில் உள்ள பூஜை அறையில் இந்த முறையில் வராகி அன்னையை நினைத்து வழிபாடு செய்தால் குடும்பத்திற்கு கஷ்டம் என்பதே வராது. வராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வந்த துன்பமெல்லாம் வந்த வழியே சென்றுவிடும் என்பது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. வாராகி அன்னையை வழிபட்டு வருபவர்களுக்கு மன நிம்மதியும் செல்வ வளமும் அதிகரிக்கும். மரண பயம் நீங்கி புதிய நம்பிக்கை ஊற்றெடுக்கும். தேய்பிறை பஞ்சமி திதியில் அன்னை வாராகியை வழிபட வேண்டியது எவ்வாறு? பஞ்சமி திதி என்பது வாராகி அன்னைக்கு உகந்த திதியாகும். ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு கடவுளின் அருளை பெறும் சக்தி உண்டு. அந்த வகையில் வாராகி அம்மனுக்கு உகந்த இந்த பஞ்சமி திதி நாளில் வராகி அம்மனை இவ்வாறு வழிபட்டால் எண்ணிலடங்கா பலன்களை நாம் பெறலாம். தேய்பிறை பஞ்சமி நாள்களை குறித்து கொள்ளுங்கள். பின்னர் ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமி திதியில் வராகி அம்மனை இப்படி வழிபடுங்கள். வராகி அம்மன் படம் அல்லது சிலை வைத்திருப்பவர்கள் அதற்குரிய பூஜை முறைகளை கடைபிடிக்க வேண்டும். வராகி அம்மன் சிலையை மஞ்சள் தடவிய பலகையில் அமர்த்தி பாலால் அபிஷேகம் செய்து பின்னர் சாதாரண தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமமிட்டு மஞ்சள் மாலை சாற்றுங்கள். குண்டு மஞ்சள் கொண்டு மாலை தயாரித்து சாற்றுங்கள். பின்னர் ஒரு தாம்பூல தட்டில் பச்சரிசியை பரப்பிக் கொள்ளுங்கள். பரப்பி வைத்துள்ள பச்சரிசியின் மீது தேங்காய் உடைத்து அதில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வையுங்கள். பின்னர் வாராகி அன்னைக்கு மலர்களை கொண்டு அலங்கரித்து கொள்ளுங்கள். சக்தி வாய்ந்த பெண் தெய்வங்களுக்கும் பெண் குல தெய்வங்களுக்கும் சிறு தெய்வங்களுக்கும் தேங்காய் தீபம் ஏற்றுவது மரபு. மற்றொரு தாம்பூலத்தில் உதிரி மலர்களை அர்ச்சனைக்கென்று எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பின்னர் வாராகி அம்மனுக்குரிய போற்றி மந்திரங்களை 108 முறை நாமங்கள் கூறி மலர்களால் அர்ச்சித்து வழிபாடு செய்ய வேண்டும். வாராகி அம்மனை மனதார பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். வாராகி அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைக்கலாம். இனிக்கும் சர்க்கரை பொங்கலில் வாராகி அம்மன் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். நவதானிய வடை செய்து படைக்கலாம். அது இன்னும் சிறப்பானதாகும். 108 நாமங்களை கூறிக்கொண்டே அர்ச்சனை செய்து தங்களுடைய பிரச்சனைகளை பிரார்த்தனைகளாக வைக்கலாம். தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு இந்த வாராகி அம்மன் தேங்காய் தீப வழிபாடு நல்ல பலன் தரும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தும். தீராத தொழில் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். உடல் உபாதைகள், நீண்ட நாள் பிணிகள், செய்வினைகள், கண்ணேறு ஆகியவை தீர்ந்து ஒளிமயமான எதிர்காலம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். சக்தி வாய்ந்த இந்த வாராகி அம்மனை இதுபோல தொடர்ந்து 9 தேய்பிறை பஞ்சமி திதிகளில் வழிபட்டு வருவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த வாராகி அம்மன் வழிபாடானது சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து தடைகளை நீக்கி அருளும். பஞ்சமி திதியில் வாராகி தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புகள் அனைத்தையும் துவம்சம் செய்வாள் அன்னை. தீய சக்திகளை அடித்து விரட்டுவாள். காரியம் யாவிலும் துணையிருப்பாள் அன்னை. செயலில் பலமும் பலனும் தந்தருள்வாள் என்பது ஐதீகம். நம்முடைய அனைத்து செயல்களிலும் துணையாயிருந்து நம்மை காத்தருள்வாள். வாராகி தேவிக்கு பூண்டு கலந்த தோல் நீக்காத உளுந்த வடை நைவேத்தியமாக படைப்பது மிகவும் விசேஷமானதாகும். நவதானிய வடை, மிளகு சேர்க்காத வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் என ஏதேனும் ஒன்றை நைவேத்தியம் செய்தால் அன்னை மிகவும் குளிர்ந்து நமக்கு நல்லருள் புரிவாள். அப்போது நாம் வேண்டுவதையெல்லாம் நிறைவேற்றி தந்திடுவாள் அன்னை. மொச்சை சுண்டல் நைவேத்தியம் செய்வதும் விசேஷம். சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆகியவற்றையும் நைவேத்தியமாக செய்து தேவியை வணங்கலாம். சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செய்தல் அந்த வெள்ள கரைசல் நமது வாழ்வில் இன்பத்தையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சேர்த்து கலந்து தந்திடுவாள் அன்னை. வாராகி